வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து ஒரு லிமிட் மேலே பார்த்தா பிரச்சனை இல்லை. ஆடு மண்டை கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. அது வந்து குருமா பண்ண பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொல்றது ஆடு மண்டை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ 5 கொடுக்க வைக்கலாம். அது கொஞ்சம் லிமிட் மேலே கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் யோசிக்கலாம். என்ன இந்த காடு நிற்கிறது இங்கேருந்து இன்னொன்று அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இடத்துக்கு தான் முக்கியம். அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் வந்து பொருளுக்கு வேலைக்கு 10 ரூபா பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். வணக்கம். மாற்ற மாட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கான், அருமையாக இருக்கான். எங்க பொழுதுபோக்குறதுக்காண்டி செயின் நதிக்கரைக்கு வந்தீங்களா? நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இங்கே இருக்கு. நம்ம ஊரும் இதே மாதிரி மாறணும்னு எங்களுக்கு ஆசைப்படுறோம். அதான் நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்தியா ஒரு நேரத்தில் வளர்ச்சி அடையும். அப்போ இந்த மாதிரி உள்கட்டமைப்போட உள்ள நதிகளை பார்க்கலாம். ஆமாம், நான் 95 எங்கள் ஊரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இங்கே இருக்கு. அது மாதிரி நம்ம ஊரும் மாறினா நல்லா இருக்கு. நம்ம ஊரில் ஓடுற நதிகளில் இந்த மாதிரி தெளிவான தண்ணிகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம ஊரில் ஓடுற வந்து இந்த தெளிவு இருக்கா இல்லையா, குப்பைகள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம மக்கள் வந்து பண்ணணும், மாறணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட உள்கட்டமைப்பு மாறணும், அதுக்கான முயற்சி அரசு மாறினா மட்டும் பார்த்தது மக்களை அதுக்கான புரிந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும். புரிந்துணர்வோடு இருக்கணும். குப்பை போடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, மக்களும் மாறணும். நான் குப்பையை ஃபுல்லாக போடுவேன், எனக்கு 6 கிலோ இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே வந்து யாரும் போட மாட்டான். அதே மாதிரி மக்களும் போடக்கூடாது. போடாமல் இருந்தால் அரசு கேள்வி கேளுங்க. குப்பையை குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்க, போடுங்க, கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் வந்து போட்டு கரெக்டாக போட்டு அரசை சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆனால் நம்ம ஒரு வீட்டில் இருந்தால் மாற்றத்தை ஆரம்பிங்க. மாறினீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். எங்களை மாதிரி நமக்குள்ளேருந்து மாற்றம் உருவாக்கணும். அதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.